ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சினி நியூஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் படத்தோட ரிவ்யூவை பத்தி தான் பார்க்க போறோம். இது மற்ற படங்கள் மாதிரி கிடையாது. பொதுவாக ஒரு படத்துக்கு என்னெல்லாம் தேவை, டேரக்டர், சினிமோட்டோகிராஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ பேர் ஒரு படத்துக்கு தேவைப்படுவாங்க. ஆனால் இது எல்லா ரோலையும் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஒன் மேன் படம். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இந்த படத்தை ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு. கேட்கும் போதே ரொம்ப வியப்பாக இருக்குல்ல. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்குற வரை எல்லாமே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. அதுதான் சங்ககிரி ராஜ்குமார். இந்த படம் தான் உலக அளவில் ஒருவராலான முழுநீள திரைப்படமாக இருக்குது. சங்ககிரி ராஜ்குமார் இவர் ஆல்ரெடி வெங்காயம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இரவு நிழல், ஒத்த சிறப்பு, இந்த வரிசையில் இப்போ ஒன் மேன் படமும் ஆட் ஆகியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, வைரஸ் பரவிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட லாக்டவுன் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ 4 விஞ்ஞானிகள் அவார்ட் வாங்குறதுக்காக வெளியே கிளம்புறாங்க. போகும்போது வந்துட்டு கார் பிரேக் டவுன் ஆயிடுது. காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேபை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேபில் ஒரு லிக்விட் இருக்குது. அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டா உலகத்தில் 10 நாள் வந்துட்டு எல்லா மனிதர்களும் காணாமல் போயிடுவாங்க. இவங்க மட்டும் சர்வே பண்ண முடியும். இந்த 10 நாள் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட மைய கதையாக இருக்குது. மொத்தமாக இந்த மூவியில் 7 பர்சன்ஸை காமிக்கிறாங்க. அதில் 4 கேரக்டர் வந்துட்டு ரொம்ப மெயின் கேரக்டராக இருக்காங்க. மீதி நிறைய பேர் காமிக்கிறாங்க. அது எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு ரைட்டிங், டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே டீசெண்டாக இருக்குது. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலான்னு ஃபீல் பண்ண வச்சாலும் ஒருத்தர் இவ்வளோ விஷயங்களை செஞ்சது ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. டைரக்டர் சங்ககிரி ராஜ்குமார் நினச்சிருந்தா ஒரே ஃப்ரேம்ஸை வந்துட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அப்படி பண்ணாமல் வேறு ஃப்ரேம்ஸ், வேறு ஆங்கிள்ஸ்லாம் காமிச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் மற்ற கமர்ஷியல் படத்தில் இருக்க விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒருத்தர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நேரில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எஸ்எஸ் நியூஸோடு இணைஞ்சிருங்க.